தோல் உரிக்கிறீங்க. எடுங்க எடுங்க. என் பேர் கந்தசாமி, அப்பா பேர் திருமலை. எந்த ஊர்? கவுண்டமலை. கவுண்டமலையா? நாடு வெள்ளாடு தோல் உரிக்கிறீங்க. எத்தனை வருஷமாக இந்த தொழில் செய்கிறீங்க? இது ஒரு 3 வருஷம். 3 வருஷமா சரிங்க. இப்போ ஆடு 10 கிலோ 20 கிலோ இருந்துச்சுன்னா எவ்வளோ கறி வரும்? 20 கிலோ வந்து பாதி கிலோ வரும். 10 கிலோ தான் கறி வரும். 10 கிலோ மிச்சம்லாம் வேஸ்ட்டா? இப்போ எலும்பு தோல் மற்றெல்லாம் எதுக்கும் பயன்படுத்த முடியாதா? எலும்பு சாப்பிட்றதுக்கு ஆயிரும், உதப்பு ஆயிரும், ஹோட்டல் செட்டு சாப்பிட்றதுக்கு. உதப்பு மட்டும்தான் வேஸ்ட் ஆகும், மற்றது எல்லாமே விற்றுடலாம். மற்றதெல்லாம் என்ன ரேட் போகும்? 150 ரூபா, 200 ரூபா. தோல் பொறுத்த வரைக்கும் முன்னுங்கால் சப்பையை கட் பண்ணுறீங்க. கழுத்து கட் பண்ணுறாங்க. அப்டமனை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மால் இன்டெஸ்டைனா? ஸ்மால் இன்டெஸ்டைனா? ஹோட்டல் தனியாக கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்தது வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரி எடுக்கிறாங்க. ஏனத்தில் வந்து தண்ணி ட்ரெஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இதெல்லாம் பாருங்கள், அப்படியே வந்துடுது. தண்ணி ப்ரெஸ் பண்ணணும், ஈஸியாக க்ளீன் பண்ணுறாங்க. ஐடியா ஒவ்வொன்றா கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு. ரூமெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஹியூமன் ரெட்டிகுலம் அப்போ மேசம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பிரிச்சுக்குவாங்க. அவங்க அதுக்கப்புறம் பிரித்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சுத்தமாக தான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. எடிபிள் இன்எடிபிள்னு எதுவுமே கிடையாது எக்ஸப்ட் ஸ்கின். என்னது லிவர். ஓகே, டயஃப்ராம் கட் பண்ணுறாரு. இது கட் பண்ணிட்டீங்களா? இந்த கால் பிளாடரு இப்போ கால் பிளாடர் எடுத்து போட்டீங்க. ஓகே 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 ஓகே. முன்னாடி கட் பண்ணிட்டீங்க. அது எடுத்து தான் சார் கேட்குறேன். ஓகே ஓகே. லங்ஸ்
ரைட் ஓகே ஓகே. மயாலஜி என்னென்ன மசில்ஸுமா? கையில் லம்பார் ரீஜன் இருக்கிறத கட் பண்ணுறாரு. செஸ்ட் எடுக்கிறது. ஃபோர் லிம் வந்து இப்போ அவர் செப்பரேட் பண்ணுறாரு. லெக் அந்த போனை தனியாக எடுக்கிறாரு, மசில் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அவர் வந்து ஹைண்ட் லிம்ல இருக்கிற மசில்ஸ் எடுக்கிறாரு. ஓகே, ஜாயிண்ட்லேருந்து டெண்டனை கட் பண்ணுறாரு. மசில்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஃபோர் லிம்பில் இருக்கிற மசில்ஸை கட் பண்ணுறாரு போன்லேருந்து. இது வந்து ஹைண்ட் லிம் வெட்டப்பெற காலத்துலேருந்து இருக்கிற மசில்ஸு. அந்த பக்கம் ஃபோர் லிம் தனியாக எடுத்து போட்டதை வந்து போன்லேருந்து டிட்டாச் பண்ணுறாங்க மசில்ஸு. இந்த பக்கம் இருக்கிற இந்த ஆர்ட்லேருந்து வட்டப்பில் காலத்தில் இருக்கிற பேக் மசில்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஹைண்ட் லிம் மசில்ஸ் வந்து வெட்டப்பில் காலத்தில் வந்து ரிப்ஸை கட் பண்ணுறாங்க. அதான் போன்லேருந்து மசில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு ஃபோர்லிங்கில். ஆமாம், ப்ராக்டிஸ். இது பாருங்கள், வெட்டப்பிள்லேருந்து ரிப்ஸ் எல்லாம் தனியாக பண்ணி தான் சார் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் எதுக்கிறது எதுக்கு தனியாக கறி கட்டி கொடுக்குறது? எலும்போடு கொடுக்க மாட்டீங்க? எலும்பு தனியாக எடுத்துருவீங்களா? எடுத்துருவீங்க. எலும்பு தனியாக போட்டுருவீங்க, கறி தனியாக போட்டுருவீங்க. ஃப்ரீயாக போட்டுருவீங்க எலும்பு. ஓ, ஒரு ரேட்டு, எலும்புலாம் போட்டால் ஒரு ரேட்டா? எலும்போட போட்டால் எவ்வளோ கிலோ? கிலோ 400 ரூபா. சரி. நீங்கள் வந்து வெறும் கறியாக தான் அன்றைய காலத்தில் வந்து எப்படி பார்த்தா அது விற்கிது அப்படி 400 400 எலும்பில்லாத கறி. எலும்பில்லாத கறி மட்டும் அதே ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அதே ரேட்டு எலும்பு எலும்பு இல்லாமல் தான் எடுப்பாங்க. கழுத்தில் போட்டு எலும்பு சைடு எலும்பு அப்படியே கறியோட வெட்டி. எது இதுயா? எலும்போடு தான் வெட்டுறாங்க. இது வெட்டப்பல். இது வந்து இதுவும் கறியோட போட்டுருவீங்க வெட்டப்பல் கதம். இந்த எலும்பு இந்த எலும்பு சூப்பு இதெல்லாம் வந்து
கறி இப்போ 1 கிலோ வாங்குறாங்க சார். தண்டு எலும்பு ஒரு 2 பீஸு, சூப் எலும்பு ஒன்று. இதெல்லாம் ஃப்ரீயாக போட்டுருவீங்க எலும்பெல்லாம் கறி வாங்குறப்ப? ஓகே. இங்கே இருக்கிற என்ன பண்ணாங்க, எலும்பை வந்து டீபோனிங் பண்ணிவிட்டு அந்த மசில்ஸை மட்டும் கொடுக்குறாங்க. எலும்பை வந்து தனியாக எல்லாத்துலேயும் 1 கிலோ வாங்கினா பீஸ் தனித்தனியாக கொடுக்குறாங்க இந்த ராசிபுரத்தில். ஆமாம், அதே மாதிரி முகாமத்தில் வந்து எலும்பு ஃப்ரீ எடுத்து கறி மட்டும் தான். எலும்பு வந்து எக்ஸ்ட்ரா தான். எலும்புன்னு எவ்வளோ, அது எடை எவ்வளோ போடுவாங்க கிலோ? பாதி ரேட்டு. பாதி ரேட்னா 200ரூவாயா? கிலோ 200ரூவா. சூப் வைக்கிறதுக்கு குழம்புக்கே சூப்பு. ஹைன்லம் இருக்கிற வந்து முதல்ல எடுத்துவாங்க. டேக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து 2000 வாங்கம்மா. 2000 வாங்கணும்னு வச்சுக்கா. 2000 ரூபாய்க்கு முதல்ல ஆகணும். 2500 ஆகணும். ஆகணும் தான் ஆகும். இல்லைம்மா, என்னென்ன செலவு இதில்? சரி, வாடகை 50 ரூபா. கடைக்கு வாடகை. அப்புறம் சேல் டேக்ஸ் 50 ரூபா. ஆடுக்கு லேபர் 100 ரூபா. 100 ரூபா ஒரு ஆட்டுக்கு. அப்புறம் இந்த ஒரு சில 200. அது மாதிரி இல்லை, வண்டி இன்சார்ஜ் இல்லாமல் வண்டி படிக்க வில்லேஜ்லேருந்து ஆடுவாங்க. அதுக்கு எனக்கு வாடகை வண்டி சரி செலவு. இப்போ 2000 2500 நம்ம விற்றாதான் அசல் ஆகும். அதுக்கு போட்ட மாதிரி வந்தால் கணக்கு போடலாம். அப்படி நட்டம். அதுக்கு மேலே தான் விற்றா லாபம். அதுக்கு மேலே விற்கலன்னா நஷ்டம் தான் ஆகும். இவங்க வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு கூலி வாடகை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வருமானத்தில் எடுத்துக்கலாமா? அது வந்து ஹைன்லூமில் டீபோனிங் பண்ணுறாங்க. இது குடல் தனியாக கொடுத்துருவீங்க. குடல் என்ன ரேட்டு? கம்மியாக எவ்வளோதான். இப்போ நீங்கள் தனித்தனியாக வச்சு எல்லாத்துலேயுமே போட்டுருவீங்களா? கழுத்து, ஈரல் ஏங்க? இல்லை, எல்லா கறியும் சேர்த்து போடுவீங்களா? தனித்தனியாக ஒவ்வொரு வாங்க மாட்டாங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி கேட்பாங்க. சிவப்பு கறி கேட்பாங்க. கறி இதே மாதிரி கேட்குறாங்க. கொடுத்தேன் இதே மாதிரி வேணுமா? வாட்டில் எத்தனை ஒரு மாதிரி